ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவிகளும் தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான மிக 3 முக்கிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வர ஸ்கீமில் ரூபாய் 1500 சேர்த்து ரூபாய் 2500 பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு அறிவிக்க போகிறதுக்கான 3 முக்கிய அறிவிப்புகள் குடும்ப தலைவி மகிழ்ச்சி ஏற்படும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களே ஒரு சிலவங்க நீக்க போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் அதிகாரிகள் மூலயமா நடந்துன்னு வருது. அதுபோல் நீக்கப்படுற லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் வராத இருக்கிறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இந்த மாதத்திலேருந்து பட்ஜெட் அறிவித்த உடனே ரூபாய் 2500 ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். முக்கியமாக அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. ஒரு சிலவங்க தெரியாதே விட்டுறாங்க வீடியோ ஃபுல்லாக சொன்னாலும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமா பணம் ரெகுலராக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அது ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஸ்டாப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முக்கிய தகவல்களாக அமைச்சர்கள் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக பட்ஜெட் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து முதல் வாரத்திலேருந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்பந்தமாக ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா ரெகுலராக பணம் ஸ்டாப் ஆகுது வரணும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்ற அப்டேட்டும், முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த ஸ்கீமுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள் முக்கியமாக இந்த ஸ்கீமுக்கு உங்களுடைய கலாய்வில் உங்களை வீட்டுக்கே டைரெக்டாக ஆய்வு பண்ணுறவங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் தான். விஓ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் இப்போ என்னென்ன பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் சம்பந்தமாக அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து 1000 ரூபாயிலேருந்து 2500 வர்றதுக்கான அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்ற போகிறதுக்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இது குறுக்கில் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கரெக்டாக ஆதார்லையும் வங்கிலையும், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் உங்களுடைய ஆதார் கார்டுலையும் இகேஒய்சி இணைக்கப்பட்டு கட்டாயமாக யார் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு ரூபாய் 2500 கிரெடிட் ஆகும் அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக சொல்லின்னு வரும், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைங்க, உங்களுக்கு மெசேஜ் வரது போல் உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக யூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா பணம் போய் சேராதவங்களுக்குலாம் ஒரு சிலவங்களுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு முக்கியமாக ரேஷன் கார்டு சம்மந்தமாக அந்த அப்டேட் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ரேஷன் கார்டு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ரெகுலராக பணம் வாங்குறவங்களும் சரி, புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் அதை மிஸ் பண்ணாத பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டிகல் வைஸ் நம்ம டீட்டெயிலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு பட்ஜெட் சம்மந்தமாகவும் இந்த 2500 சம்மந்தமாகவும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கிரேஸ் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கண்டினியூ பார்த்துருவாங்க. தமிழ்நாட்டில் தமிழக குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை ரூபாய் 2500 உயர்த்தி அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பெயரோடைய 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் ரெகுலராக 15ஆம் தேதி கிரெடிட் ஆகி வருது. அது இப்போ வரக்கூடிய பட்ஜெட் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில், ஆகஸ்ட் மாதம் வந்துடுச்சு, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் 2500 உயரத்திற்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் பெயரை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம், ஏற்கனவே பெயர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு இருந்தது, அதை பெயரை மாற்றி மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயரை மாற்றம் செய்ய தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவலும் சொல்லப்படுகிறது அப்படின்றது பெரிய அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. மேலும்
அஞ்சலை அம்மாள் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்றும் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றத பட்ஜெட்டில் வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அஞ்சலை அம்மாள் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றத வந்து அறிவிப்பு வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் வந்த உடனே இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நிதியமைச்சர் அப்படி இல்லைனா முதலமைச்சர் கண்டிப்பாக வந்து அறிவிப்பாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவாச்சு ஏதாவது ஒரு அப்டேட் கம்பல்சரியாக வந்து இந்த திட்டம் சம்மந்தமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வந்து வரும். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த திட்டத்தை பற்றி முழுக்க டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா, அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்ததில்ல. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்றது மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். அதாவது அவங்களுடைய வாக்குறுதிகளில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் மாதம் வர வைக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. பெண்களின் பொருளாதார நிலைமையை மேம்படும் வகையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் பணம் முக்கியமாக நேரடியாக வர வைக்கப்பட்டது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கொண்டு வந்த உடனே ரேஷன் கார்டில் 1000 ரூபா கொடுக்கறது, இல்லை வந்து அவங்களுடைய வீட்டுக்கே டைரெக்டாக வந்து கொடுக்கறது, அப்படி வந்து பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கே, மகளிருடைய வங்கி கணக்கே வந்து 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டது. மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து பார்க்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு அப்பொழுதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார். அவங்க வந்து 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து ஆயிருந்தது திமுக அரசுக்கே. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபாய் வந்து வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அப்போ 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு 1000 ரூபாய் மகளிர் வங்கி கணக்கில் டைரெக்டாக டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலிமா ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலிமா டைரெக்டாக வந்து 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வந்து 2.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து தோட்டம் வந்து சூப்பராக வந்து செயல்பட்டு வருது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,31,00,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்னு மட்டும் டீட்டெயிலாக வந்து சொல்லிட முடியாது. 1,16,00,000 பயனாளிகள் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் விரிவடைந்துள்ளது. இதுதான் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து திமுக அரசு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தை. அது திமுக அரசு வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநில அரசுகள் தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த திட்டத்தை வந்து கொடுத்து இப்போ பல மாநிலங்களில் 1000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்கின்னு வராங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம தமிழ்நாட்டில் தான் 1000 ரூபாய் ஸ்கீம் அப்படின்னு. இப்போ வந்து பல்வேறு மாநிலங்களில் 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வந்து உயர்த்தி வந்து கொடுக்குறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 2500 ரூபாய் வந்து உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து எதிர்பார்த்து வராங்க. இந்த வகையில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து உடனே வந்துடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதந்தோறும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் விஜய் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். பாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள். இதில் வந்து முக்கியமாக திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய போட்டியை வந்து சந்திச்சிருந்தாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வந்து உயர்த்துவதாக தான் வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாக்குறுதிகள் வந்து அளிக்கும் போது 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் உயர்த்தி வந்து வழங்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிதியில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் தேர்தல் நிறைவடைந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது. தாவைக்கா ஜெயிச்சிருச்சு. இந்த நிலையில் விஜய் தற்போது எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாமல் வந்து இருப்பது எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் அளித்த தேர்தல் வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு குடும்ப தலைவிகள் மத்தியில் எழுந்திருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலையில் 2026-25 இதுதான் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். 2026-27ஆம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான தனது முதல் முழுமையான பட்ஜெட்டை தயாராகும் பணியில் விஜய் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா இப்போ 2026-27 ஆண்டுக்கான நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் முழுமையான பட்ஜெட் தாக்கலை வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கா அரசு விஜய் அரசு வந்து தீவிரப்படுத்தி வருகிறாங்க. முக்கியமாக வந்து இப்போதைக்கு எந்த திட்டத்தெல்லாம் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்த திட்டங்களை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற நோக்கத்தோடய வந்து அது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அமைச்சரவை கூட்டங்கள், துறை அதிகாரிகளுடன் கூட்டங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து செய்து வர்றார். தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்காக முக்கியமாக வந்து தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளாக வந்து கொடுத்தாங்களோ அது முதல் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் வந்து கொண்டு வரதுக்கான ஆய்வு வந்து செய்து வராங்க.
தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் வந்து ஆலோசித்து வருகிறார்கள். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக முக்கிய முடிவுகளும் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதுக்கான பணியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான முக்கிய தொடர்பு ஆலோசனை எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதற்கிடையே தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் நிதி அமைச்சராக இப்போதைக்கு வந்து இருக்கிறவர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தாவேகா அரசு முதல் பட்ஜெட்டில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படின்றத வந்து முக்கியமான பாயிண்ட் நிதியமைச்சரை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் வந்து முதல் பட்ஜெட்டை வந்து 2026-27 முதல் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்றது நிதியமைச்சர் அஃபிஷியலாக வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் ரூபாய் 2500 உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்ப்பும் மேலும் அதிகரித்துள்ளது. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்து இந்த 2500 ரூபாய்க்கு சரியான அப்டேட் வந்து வரலையே. 1000 ரூபாய் தானே வந்து முதலமைச்சர் அப்டேட்டாக வந்து கொடுத்து அதை வந்து கொடுத்துன்னு வராரு ஏற்கனவே இருந்த மாதிரி. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த 2500 உயர்த்துவதற்கான அறிவிப்பு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருமா அப்படின்றத வந்து மகளிர்களும் சரி மக்களும் சரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வந்து இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்திருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து வரும். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தால் தான் அதுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து தெரியும். இந்த சூழ்நிலையில் உதவித்தொகையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் தற்போதைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதாவது இப்போ பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாலும் உயர்த்துவது மட்டும் இல்லாமல் தற்போதைய உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெயரையும் மாற்றுவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வந்து வெளியே இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சியில் வந்து மாறும்போது முதல்ல வந்து கொண்டு வந்த அரசோ இல்லை ஆட்சியோ அவங்க பெயரில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சார்ந்தவர்களோட பெயரில் வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய அரசு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பெயர் மாற்றுறது வழக்கம். அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு திமுக அரசு வந்து அறிவிச்சிருந்த திட்டத்தை இப்போ வந்து பெயர் மாற்றம் செய்ய போகிறதா வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இதன்படி இந்த திட்டத்துக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற புதிய பெயர் சூட்டுவதாகவும் ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையான அஞ்சலை அம்மாள் பெயரையும் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோதனை முறையில் வந்து பரிசீலித்து வருவதாக வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னா அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பெயரில் வந்து இந்த திட்டத்தை வந்து அதிக தொகையை வந்து அதாவது முக்கியமாக வந்து உயர்த்தி தொகையை 1000 ரூபாயிலேருந்து 2500 வந்து உயர்த்தி அதுக்கான அறிவிப்பு வந்து வழங்குறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டில் குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம், அதற்கான தகுதிகள் அனைத்தும் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமல்படுத்தப்படலாம், தேதி உள்ளிட்ட விவரங்களையும் அப்போ வந்து அறிவிக்கலாம். திட்டத்தின் புதிய பெயர்கள் குறித்தும் அப்போதைக்கு வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து இருக்குது. அதாவது வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா பட்ஜெட் வந்து முதல் வாரத்தில் வந்து அறிவிக்க போகிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக வந்து நோட் பண்ணிங்க. 2500 ரூபாய் வந்து வழங்குறது மட்டும் இல்லாமல் திட்டத்தோட பெயரையும் வந்து மாற்ற போகிறாங்க. அதுக்கான அமல்படுத்துவதற்கான என்னென்ன தேதி என்னென்ன விவரங்கள் புதிய விண்ணப்பம் ஏதாவது வந்து வருதா, அப்போ வந்து முகாம் நடக்குமா அப்படின்ற அறிவிப்பும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து பெயர் மாற்றத்துக்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து நிலவி வருவதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து 2000 வந்து உயர்த்தத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் குறிப்பாக அமைச்சர்களிடையே வந்து வரக்கூடிய அப்டேட். நிதி அமைச்சரும் சரி, அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் சரி, அமைச்சர் முக்கியமாக வந்து ஜெகதீஸ்வரி அவர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதே போல் நிறைய அமைச்சர்கள் அது சார்ந்தான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அறிவிப்பு வந்து வரும்போது நம்ம சேனல்லையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். மேலும் முக்கியமான கிரேஸ் பாயிண்டாக இம்பார்ட்டன்டான பாயிண்டாக வந்து ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, கடந்த ஆட்சியில் தகுதியே இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகை வந்து போய் சேர்ந்துருக்கு. 1000 ரூபாய் பணம் அவங்களெல்லாம் வந்து நீக்கப்பட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் தொகையாக 3000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்களையும் வந்து நீக்கப்பட்டு 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே தகுதியற்றவர்களாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து வாங்கின்னு வராங்க கடந்த திமுக ஆட்சியில். அவங்களாம் வந்து நீக்க போகிறதாகவும் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அவங்களெல்லாம் நீக்கி இப்போதைக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமாக வந்து கரெக்டாக வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறதா வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 73,000 ரேஷன் அட்டைகள் தமிழ்நாடு முழுக்க வந்து விநியோகிக்கும் பணியும் வந்து தொடங்கப்பட்டு கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து
73,000 ரேஷன் கார்டுகள் வந்து விநியோகிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். இது ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஏன் ரேஷன் கார்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, இந்த திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுதுன்னா அதுக்கான யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த திட்டத்துக்காகவே இந்த ரேஷன் கார்டு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் வந்து கிடைக்காத வந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி தரப்போறதா வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட், குடும்ப தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து சேரனா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இகேஒய்சி கரெக்டாக வந்து பண்ணி வச்சிருக்கணும். ஆதார் கார்டு லிங்க் கம்பல்சரியாக வந்து கரெக்டாக வந்து பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரியாக வந்து ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது வந்து அந்த ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் பணம் வந்து கரெக்டாக வந்து போய் சேரும். இகேஒய்சி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில், அதாவது வந்து உணவுப் பொருள் வழங்குகிற ரேஷன் கடையில் கைரேகை மூலயமா வந்து அப்டேட் பண்ணாது, இகேஒய்சி அப்டேட் பண்ணாத நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களும் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆதார் கார்ட்லையும் பயோமெட்ரிக் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்கன்னா எல்லா ப்ராசஸும் கரெக்டாக இருந்தது உங்களுடைய குடும்ப அட்டையில் அப்படின்னா 2,500 ரூபாய் கரெக்டாக வந்து சேரும். முக்கியமாக வங்கி கணக்கும், மொபைல் நம்பர், உங்களுடைய குடும்ப அட்டை, இந்த 3 ப்ரூஃபும் வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து பணம் ஸ்டாப் ஆகாத உங்கள் வந்து பட்டியலில் இப்போ ரெகுலராக வந்து வாங்கிட்டு வரவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்றைக்கி அதை வந்து இருக்கும். மேலும் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் அதே அப்டேட் தான். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க, மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து வச்சுக்கிங்க, அடுத்தது ரேஷன் அட்டை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிங்க. இதை ஃபுல்லாக கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்த உடனே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாமா, முகாம் மூலயமா வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துவாங்க. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத தெரிய வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகளாக வந்து 2,500 ரூபாய் இந்த மாதம் வந்து அறிவிக்கிறதுக்கு பட்ஜெட்டில் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வந்து தகவல் வந்து போய் சேரணும். வீடியோவே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நான் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனாவது யாருக்குன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்களுடைய கிராமத்து குரூப்பில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலோட பழைய வீடியோவில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு யார் கமெண்ட் பண்ணாலும் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் உடனடியாக அதுக்கான அஃபிஷியல் ரிப்ளை வந்து கரெக்டாக வந்து சேரும். அந்த ரிப்ளை மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் சரி உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.